Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது functions of several variableல total derivative. நம்ம பார்க்க போற chapter name total derivative. So இதனோட definition first என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if u is a function of x, y இப்படி இருந்துச்சுன்னா இந்த uவை எப்போ நம்ம total derivative அப்படின்னு சொல்வோம்னா du is equal to dou u by dou x into dx plus dou u by dou y into dy இப்படி இருந்ததுன்னா நம்ம uவை வந்து total derivative அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு 4-5 important formulas இருக்கு. இது வந்து sometime 8 marksலையும் வருது, 2 marksலையும் compulsory வருது. 8 marksலையும் 2 sums வந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது ஜஸ்ட் ஃபார்முலாஸ் ரிமெம்பர் பண்ணால் நம்ம வந்து ஃபார்முலாஸை பைஹார்ட் பண்ணால் போகிறோம், சம்மை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு, if u is a function of x, y and y is a function of x அப்படி இருந்ததுன்னா du by dx இங்கே பாருங்க, u is a function of x, y ன்னு இருக்கணும். அதில் y வந்து function of x ன்னு இருந்ததுன்னா du by dx is equal to இதே ஃபார்முலா தான். இங்கே கீழே du இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே கீழே வந்து dx இருக்குது. அதே மாதிரி அப்போ இங்கேயும் அப்ளை பண்ணிங்கன்னா dou u by dou x into dx by dx plus dou u by dou y into dy by dx, அதாவது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது du by dx is equal to dou u by dou x plus dou u by dou y into dy by dx. ஓகேங்களா? ஸோ du by dx is equal to dou u by dou x plus dou u by dou y into dy by dx. இது செகண்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தேர்ட் ஒன். ஆக்சுவலி இது எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன்னுக்கு if u is a function of x and y, ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? u is a function of x and y is a function of x, ஓகேங்களா? இப்படி இருந்ததுன்னா du by dx is equal to dou u by dou x plus dou u by dou y into dy by dx. தேர்ட் ஒன் இப்போ என்னதுன்னா, if u is a function of x, y and or z அப்படின்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம z 3 வேரியபிளே சேர்த்துக்கலாம். x, y, z and சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 போட்டுட்டு அப்புறம் மூணாவது நம்ம சேர்த்து போடலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. if u is a function of x, y and both x and y are functions of t அப்படி இருந்ததுன்னா then okay, third formula, if u is a function of x, y and xy are function of t, அதாவது இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. u is a function of x and y and x and y is a function of t, both are same function t. அப்படி இருந்ததுன்னா அப்போ ஃபார்முலா du by dt is equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt.
இதே மாதிரி 3 வேரியபிளாக இருந்ததுன்னா ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் இன்ட்டு dz by dt அப்படின்னு வரும். இது வந்து நமக்கு தேர்ட் ஃபார்முலா. ஃபோர்த் ஃபார்முலா பார்க்கலாம். இஃப் u is a function of x, y ஆனால் இதில் both x and y are functions of v and w இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு dou u by dou v and dou u by dou w என்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா u is a function of x and y. x is a function of v and w. y is a function of v and w. அப்போ இதை ஃபார்முலா நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? நமக்கு dou u by dou v தேவைப்படுது. அப்போது நம்ம எப்படி போடலாம்? dou u by dou x into dou x by dou v plus இங்கே பாருங்க x is a function of u. அப்போ இதை முதல்ல போட்டோம். அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் போட. ஆனால் நம்மளுக்கு தேவையானது டைரெக்டாக இதுதான் தேவை. அதுக்கு தான் இந்த டயக்ராம் வரைகிறதே உங்களுக்கு. dou u by dou v தான் நம்மளுக்கு தேவை. பட் அது ரெண்டும் கனெக்டிவாக இருக்கிறதுனால u is a function of x. அப்போ dou u by dou x வந்தது. அதுக்கப்புறம் dou x by dou v வந்திருக்கு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்லையும் போட்டோன்னா, ஏன்னா u is a function of x and y இல்லை, அப்போ ஒய்க்கும் போடணும். இப்போ ஒய்க்கும் போட்டோன்னா dou u by dou y into dou y by dou v இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி dou v by dou w வேணும் எனக்கு. அப்போ அதே மாதிரி என்ன வரும்? dou u by dou x into dou x by dou w plus. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? dou u by dou w வேணும். அப்போ dou u by dou w போட்டிங்கன்னா அதே மாதிரியே dou u by dou x into dou x by dou w plus dou u by dou y into dou y by dou w. இப்போ உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலே போகிறோம். u is a function of அப்படின்னு போட்டால் தென் dou u by dou v dou u by dou wன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் பாருங்கள். du by dtக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? dou u by dou x into dx by dt. சேம் திங் dou u by dou y plus dy by dt. நம்மளுக்கு dou u இங்கே இருக்கிறதுனால dou uன்னு போட்டோம். இங்கே பார்ஷலாக dன்னு கேட்டதுனால இங்கே dன்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் நிறைய கொஷின் வந்திருந்தது. இஃப் u இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் எக்ஸ் ஒய் இசட் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் எஸ் டி. Okay, if u is a function of x, y, z ன்னு இருக்கு. ஆனால் x, y, z is a function of r, s, t. அதே மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம். u, x, y, z. ஓகே, இப்போ அதுக்கு அதே மாதிரியே படம் வரைஞ்சிக்கலாம். u, x, y, z. இதில் x is a function of 3 வேரியபிள் r, s, t. அதே மாதிரி y is a function of r, s, t. r, s, t. ஓகேங்களா? அப்போது இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு d dou u by dou r, அதே மாதிரி dou u by dou s
and dou u by dou t கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? dou u by dou x, dou u by dou y, dou u by dou z. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். Okay. If u is equal to f of x, y, z, where x, y, z are functions of each variable x, y, z are the functions of RST. அப்படி இருந்ததுன்னா அப்போ dou u by dou x is equal to எப்படி எழுதலாம்? எனக்கு ஆக்சுவலி dou u by dou x தேவை. அதை நான் எப்படி எழுதுறேன்? dou f by dou r. நான் u is a function of f ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா இங்கே, அதனால நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ dou f by dou r into dou r by dou x அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ dou u by dou x is equal to dou f by dou x function with respect to x into அதே மாதிரி x, y, z RST ன்னு வச்சுருக்கோம். RST is a function of x, y, z க்குன்னு. அப்போ dou r by dou x plus dou f by dou y into dou r by dou s by dou x. ஓகே, இப்போ ஃபிஃப்த் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபிஃப்த் ஃபார்முலா என்னதுன்னா, if u is a function of x, y, z and all the three variable x, y, z is a variable of r, s, t. அப்படி இருந்ததுன்னா dou u by dou x எப்படி கண்டுபிடிக்கிறது? dou u by dou x is equal to dou f by dou r into dou r by dou x. இப்போ பாருங்க dou f by dou x வந்துருச்சுங்களா? ஓகே, அதே மாதிரி dou f by dou r sல போடணும். dou s into ஏன்னா நம்ம x மட்டும்தான் போடுறோம், y அடுத்தது போடுவோம். dou s by dou x plus dou f by dou t into dou t by dou x. ஏன்னா இது எல்லாமே RSTயும் ஃபங்க்ஷன் XYZ தான் வச்சுருக்கோம். அதை வந்து சம்மு போடும்போது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. f of x minus y sum 2x 3z இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை RSTன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எனக்கு dou u by dou x தேவை அப்படின்னா, இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் x இருக்குது வேரியபிள். ஓகேங்களா? இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மூணுத்துலேயுமே x இருக்குது, y இருக்குது, z இருக்குது. அப்போது மூணு தடவையும் நம்ம எல்லாத்தையும் போடணும். ஸோ சிமிலர்லி dou u by dou y is equal to dou f by dou r into dou r by dou y plus dou f by dou s into dou s by dou y plus dou f by dou t into dou t by dou y. அதே மாதிரி dou u by dou z உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும் ux, இதை வந்து ஷார்ட்டாக uy, இதை வந்து ஷார்ட்டாக uz அப்படின்னு போடலாம். அப்போது dou f by dou r into dou r by dou z plus dou f by dou s into dou s by dou z plus dou f by dou t into dou t by dou z. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இஃப் நம்ம எப்போவுமே u is a function of x, yன்னு எழுதுவோம். பட் இங்கே வந்து f is a function of variable x, y equal to constant c அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? dy by dx என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜென்ரலி நம்மளுக்கு என்ன தெரியும்? u is a function of x, y அப்படின்னு இருந்ததுன்னா du by dx நம்ம போடுவோம்ல. ஸோ அந்த ஃபார்முலாவை போட்டோன்னா du by dx equal to dou u by dou x
plus dou u by dou y into dy by dx போடுவோம்ல, அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். அதாவது யூக்கு பதிலாக எஃப்னு இருக்குது எனக்கு, இன்னொன்று u வந்து கான்ஸ்டன்ட் 0ன்னு இருக்குது. அதாவது du by dxக்கு பதிலாக df by dx is equal to dou u by uக்கு பதிலாக f, dou f by dou x plus dou f by dou y into dy by dx. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா f of x, y is equal to constant. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ df by dx என்னன்னு வந்துடும் 0 equal to dou f by dou x plus dou f by dou y into dy by dx. ஸோ இந்த டேர்மை மட்டும் நம்ம ரைட் சைடு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ இதை இன்னொரு சைடு வந்தால் லெஃப்ட் சைடு மைனஸ் ஆகிடும். அப்போது dou f by dou y into dy by dx is equal to minus dou f by dou x, which implies dy by dx is equal to minus dou f by dou x divided by dou f by dou y. இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து dou f by dou y not equal to 0 இருக்கணும். ஏன்னா anything by 0 infinity வந்துடும். அதனால் ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா படி if f is a function of variable x and y equal to constant இருந்ததுன்னா dy by dx is equal to minus dou f by dou x divided by dou f by dou y. இதுதான் நம்மளோட 7th ஃபார்முலா. Thank you students.